அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் மூலியமாக உங்களை நான் சந்திப்பது மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் சில சத்தியங்களை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து இந்த வசனத்துல நம்ம கடந்து போகலாம். நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு முன்பாக போனா என்ன நடக்கும்? உண்மையாக இந்த ஆண்டு தேவன் நம்மளோடு கூட போகும்போது ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உண்மையாக வேதத்தின் நிமித்தம் இன்னைக்கு எப்படி ஜெயங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் நம்மளுக்கு முன்பாக போனா என்ன நடக்கும் என்று நம்ம இன்னைக்கு வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். இன்னைக்கு எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம எல்லாரும் கேட்கலாம். இந்த வசனத்தை தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். ஆமென். அல்லேலூயா. வேதத்தின் வசனத்தின்படியாக தாவீது அவரு ராஜாவாக படும்போது என்ன நடந்தது என்று பார்க்கும்போது அவருக்கு விரோதமாக சில பெலிஸ்டர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி வருகிறத நம்ம வேதத்தின் நிமித்தம் நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்போ அவர் பார்க்கும்போது அவர் ஒரு அரணான பட்டணத்துக்குள்ள அவர் ஓடி போகிறவரா இருக்கிறார். இதை பாருங்கள்ல, அவர் எப்போது இஸ்ரேலுக்கு ஒரு ராஜாவாக அவர் நியமிக்கப்படும் போது அவருக்கு விரோதமாக சில பெலிஸ்டர்கள் விரோதமாக எழும்பி வருகிறத பார்க்கிறோம். அப்போது தாவீது அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் ஓடி போய் ஒரு அரணான ஒரு பட்டணத்துக்குள்ள அவர் ஓடி போனவரா இருக்கிறார். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயம் கர்த்தர் கொடுக்கிறார் என்று ஒரு பெரிய தாவீதுக்கு அவர் தெரிந்து வைத்தவரா இருக்கிறார். ஏனென்றால் அவர் சிறு வயதிலேயே அவர் பெரிய பெரிய வெற்றியை ஒரு பார்த்தக்கூடியவரா இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அவருக்கு ஏன் இந்த காரியங்கள் நடக்கப்பட்டது என்று பார்க்கும்போது அவர் சிறு வயதிலேயே அவர் பெரிய ஒரு ஜெயங்களை அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கார். ஒரு தடவை அவர் ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருக்கும் போது அவருக்கு விரோதமாக சில சிங்கம் அவருக்கு எழும்பி வந்ததா நம்ம பார்க்கிறோம். ஒரு பால சிங்கம் அவரை தாக்கும்படியாக வரும்போது அந்த சிங்கத்தின் வாயை அவர் கிழித்தவரா இருக்கிறார். பாருங்க, எப்படி இந்த சாத்தியம் இது? அந்த சிறு வயதிலே அவருக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னொரு தடவை அந்த ஆடை கரடி அவரை தாக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையில வரக்கூடியதா இருக்கிறது. அந்த கரடியின் வாய்க்குள்ள அவர் கிழித்து அதை போற்றவரா இருக்கிறார். எப்படியாப்பட்ட ஒரு பலன், எப்படியாப்பட்ட ஒரு ஜெயம் தாவீதுக்குள்ள காணப்பட்டதா இருக்கிறது. தாவீதை நீங்க நினைத்து பாருங்க, அவர் தேவ சமூகத்துல தேவனுடைய பலத்துல இருக்கும்போது, தேவ பிரசனம் அவரு கூட இருக்கும்போது அவர் எல்லாவற்றிலும் ஜெயிச்சவரா இருக்கு. அதனாலதான் அவர் எப்படியாவது தேவன் எனக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார் என்ற ஒரு நிச்சயம் அவருக்குள்ள இருந்தது. இன்னொரு வெற்றியை கூட தாவீதுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். ஒரு கோலியாத் 40 நாள் அந்த இடத்துல அவன் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான். அந்த கூக்குரல் எடுக்கும்போது யாராவது ஒருவன் வீரனா இருக்கிறான் என்று அந்த இடத்துல கூட தாவீது போய் அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை அவர் சிறக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்தவரா இருக்கார். பெரிய ஒரு படையே அந்த இறங்கியிருக்கு. நல்ல பலசாலிங்க, எல்லா ஜனங்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா தாவீது சொல்றார், நான் கர்த்தருடைய நாமத்துல நான் போகிறேனா இருக்கிறேன். நினைத்து பாருங்க, அவர் கர்த்தருடைய நாமத்துல போகும்போது அந்த கோலியாத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? ஒரே ஒரு கல்லால் அவன் முறியடித்தவரா இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை அந்த பிலிஸ்தர் ஜனங்களை அவர் ஜெயிச்சு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே போலதான் இந்த இடத்துல கூட அவருக்கு விரோதமாக அந்த இடத்துல அந்த பிலிஸ்தர்கள் விரோதமாக எழும்பி வருகிறார்கள். இவர்களுக்கு பயந்த ஒரு ஓடல ஒரு அரணான பட்டணத்துக்குள்ள போய் அவர் உட்காரக்குரியவரா இருக்கிறார். அவர் உட்கார்ந்து அந்த இடத்துல அவர் அவர் ஒருவேளை தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் இடத்துல அவர் விண்ணப்பித்து இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு இந்த வெற்றியை நீங்க வர பண்ணுகிறீங்க. இப்ப நம்மளுக்கு ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு போலீஸை தேட போவோம், இல்ல நம்மளுக்கு அரசாங்கத்துல இருக்க நல்ல பலனா இருக்கிறவங்களை தேட போகுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தேடி போகுவோம். ஆனா தாவீது அப்படி பண்ணல. அவர் ராஜாவாக நியமிக்கப்படும் போதே அவருக்கு விரோதமாக பிலிஸ்டர்கள் எழும்பி வந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் ராஜானா இருக்கும் போது அவருக்கு சிப்பாய்கள், அவருக்கு வேண்டிய எல்லா ஜனங்களும் அவரோடு கூட
இருப்பாங்க. ஆனா அவர்களெல்லாம் அவர் நம்பல. அவர் போய் ஒரு அரணான பட்டணத்துக்குள்ள அவர் போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அதிலே நீங்க 20 அந்த 1 சாமுவேல்ல 5வது அதிகாரம் 27வது வசனத்தை நீ வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற அந்த இடத்துல, தாவீதே இப்போ நீ எழுந்து போ. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து நீ போ. நான் இந்த இடத்துல அவர்களை நான் முறியடித்திருப்பேன். நீ எழுந்து போ. அவர்களை என்ன பண்ண? நான் முறியடித்திருக்கேன். நான் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்க பாருங்க, ஆண்டவர் இடத்துல போய் உக்காந்து அவன் எந்த மனுஷனையும் நம்பி போகல, யாரையும் சார்ந்து போகல. கர்த்தரை நம்பி போனது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில தாவீதுக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் வர பண்ணவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட, என் வாழ்க்கையில இன்னைக்கு ஜெயமே இல்லையா, வெற்றியே இல்லையான்னு வாழ்க்கையில நம்ம தவித்துக் கொண்டிருக்கலாம். நமக்கு விரோதமாக இன்னைக்கு அநேக விஷயங்கள் எழும்பி இருக்கலாம். நம்மளோட சூழ்நிலைகள் அநேக விஷயங்கள் எழும்பி நம்மளுக்கு காரியங்கள் தாக்குக்குரியதா இருக்கலாம். ஒருவேளை நம்மளோட சாரீகத்துல இருக்கலாம், நம்மளோட வாழ்க்கையில எதா இருக்கலாம். ஆனா ஆண்டோடைய சமூகத்துல நீ போய் உட்காரும் போது, ஆண்டவரே நோக்கி நீ பார்க்கும் போது, ஆண்டோடத்துல இருந்து தேவன் ஏசப்பாக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை இயேசு வர பண்ணுகிறவரா இருக்கிறார். இது தாவீதுக்கு தெரியும். எனக்கு சிறு வயதிலே கர்த்தர் வெற்றி கொடுத்தாரு. அவரோட சமூகத்துல இருக்கும்போது, அவரோடு கூட இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் நிச்சயமாக இந்த பிலிஸ்தர்கள் கிட்ட இருந்து ஆண்டவர் எனக்கு வெற்றியை கர்த்தர் வர பண்ணுவார். இன்னும் நீங்க கீழே வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் சிதறி போனார்கள் என்று வேத வசனம் அவர்களை அதம் பண்ணி போட்டார். கர்த்தர் ஒன்றுமில்லாம ஆக்கி போட்டார் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை நினைத்து பாருங்க. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில உன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக அநேக பேர் எழும்பி இருக்கலாம், அநேக காரியங்கள் எழும்பி இருக்கலாம். ஆனா அதை கர்த்தர் ஒன்றுமில்லாம அதை மாற்றக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நீங்க விசுவாசித்தா உண்மையா உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. ராஜாவாக அவர் நியமிக்கப்படும் போதே அவர்கள் ஒன்றுமில்லாம அந்த தேசத்துல இருந்து ஓடி போனார்கள் என்று வேத வசனம் நம்மளுக்கு அருமையாக போதிக்கப்படுது. உபாகத்துல வசனத்தை வாசிக்கும் போது 28வது அதிகாரத்துல அதுல பார்க்கும்போது 7வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, சத்துரு ஒரு வழியாக வருவான், அவன் 7 வகையாக கர்த்தர் சதற பண்ணுவார் என்று நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமாக இன்னைக்கு அநேக காரியங்கள் எழும்பி வரலாம். அவன் சத்துருவானவன் இன்னைக்கு அநேக விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு கொண்டு வரவனா இருக்கலாம். ஆனா தேவன் நம்மளோடு கூட இருக்கார். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கார். உனக்காக வழக்காடி பேசுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கார். உனக்கு ஜெயத்தை வர பண்ண தேவன் உன்னோடு கூட இருக்கார். எப்படி தாவீதோட வாழ்க்கையில அவர் படையே வந்து அவருக்கு விரோதமா எழும்பி நிற்கும் போது அவர்களை ஒன்றுமில்லாம கர்த்தர் மாற்றினாரோ, அதே போல இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுங்க. எதையும் சாதிக்க என் தேவன் என்னோடு கூட இருக்கார். எதையும் விட்டு சிறக்க தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உனக்கு ஒரு வழியாக சத்துரு வந்தா அவன் 7 வகையாக அவன் செதறி போவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்னும் நம்மளுக்கு ஆண்டு என்ன செய்கிறார் என்றால் பார்க்கும்போது, உத்தராகத்துல வசனத்துல நம்மளுக்கு வாசிக்கப்படும் போது 14:14 சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்க மௌனமாயிருங்க. பாருங்க, தேவன் நம்மளுக்காக யுத்தம் செய்கிறாராம். நம்மளுக்காக யுத்தம் செய்கிறவர். இன்னைக்கு மனிதர் அல்ல, இன்னைக்கு மனுஷர்கள் அல்ல. இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு ஒரு ஒரு பிரச்சனைனா நம்ம விட்டு ஓடி போயிடுவான். இன்னைக்கு ஒரு ஒரு காரியம்னா ஐயோ என்னால ஆகாது என்று ஓடி போயிடுவான். ஆனா இன்னைக்கு நினைத்து பாருங்க, நீ மௌனமாயிரு, நீ மௌனமாயிரு, உனக்கு நான் வெற்றியை வர பண்ணுவேன். கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்னைக்கு வெற்றியை உண்மையாக இன்னைக்கு வர பண்ணுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வரும். எப்போ தெரியுமா வெற்றி வரும்? நீ எப்போது தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து மௌனமா இருக்கிறியோ அன்னைக்கு உனக்கு வெற்றியை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? வர பண்ணுகிறவரா இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்க உண்மையாக? இன்னைக்கு நீங்க நினைச்சுட்டு கொண்டிருக்கலாம், இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும், இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நான் வெளியே வர முடியும் என்று நினைத்து கொண்டு ஆண்டவர் சொன்னார், நான் யுத்தம் செய்வேன். யுத்தம் செய்கிறவர் கர்த்தரா இருக்கிறார். ஜெயமோ கர்த்தரிடத்துல இருந்து வரும் என்று சொன்னபடியாக. அப்போ ஒருவேளை தாவீதோட வாழ்க்கையில் அதே ஜெயத்தை தான் கர்த்தர் வர பண்ணார். நீங்க இன்னும் வசனத்தை நீங்க இன்னும் ஆழமாக வசனங்களை தியானிக்கும் போது இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு நம்ம பிலீவ் பண்ண வேண்டும். ரோமர்ல நீங்க வாசிக்கும் போது 8வது அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்லுகிறன்னா, கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறார், மனுஷன் என்ன செய்ய முடியும்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்ன சகலத்திலையும் அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எதுக்கும் கவலைப்படுறது தேவையில்லை. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, உன் பக்கத்துல யார் இருக்கிறாரு?
அதுதான் தாவீது சொல்றார், எப்போதும் தேவனே நான் உன்னை என் முன்பாக நிற்க வைத்திருக்கிறேன், நீர் என் வலப்பரிசத்தினால் இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கார். இன்றைக்கு நீங்க நினைத்து பாருங்க, உங்களோட வாழ்க்கையில தேவனை முன்பாக வைக்கும் போது நீ என்றைக்கு அசைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கும் போது உன்னை கர்த்தர் ஒரு நாள் உனக்கு விரோதமாக எந்த மனிதனும் உனக்கு முன்பாக எழும்பவும் முடியாது, எந்த காரியமும் ஆகாது. அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்மளோடு கூட இருக்கார். நம்மளுக்காக நம்மள ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பதே கர்த்தருடைய பிரியமா இருக்கிறது. இன்னைக்கு சத்துருவ இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இன்னைக்கு அதம் பண்ணி போடுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஐயோ, என்னால எழுந்துக்க முடியலையே, ஐயோ இதுல இருந்து நான் இந்த காலத்துல இருந்து எழுந்து என்னால பார்க்க முடியலையே, ஐயோ இந்த வியாதி என்ற போராட்டம் எனக்குள்ள, ஐயோ இந்த பிரச்சனை என்ற போராட்டம் எனக்குள்ள, பல வகையான மனிதனோட சும்மா இது எல்லா காரியங்களும் நீங்க சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனா சொல்லார், உனக்காக நான் யுத்தம் செய்வேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று தேவன் அவர் நம்மளோடு கூட பேசக்கூடியவரா இருக்கார். நீ நினைத்து பாருங்க, உன் வாழ்க்கையில எதுல உனக்கு வெற்றி இல்லையோ இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஏசப்பா உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துக்கு ஆண்டவர் வெற்றியை வர பண்ணுவார் என்று நீங்க முழுமையா அதை நீங்க ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது உனக்கு வெற்றியை வர பண்ணுவார். நினைச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கார். கர்த்தர் இதை ஒன்று நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். தேவன் என் பட்சத்துல இருக்கார், தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார், தேவன் தேவன் எனக்காக யுத்தம் செய்கிறார் என்று நீங்க நினைக்கும் போது உண்மையாக ஆண்டவர் வெற்றி தருகிறவரா இருக்கிறார். இன்னொன்று, ஆண்டவர் பார்க்கும்போது வேத வசனத்துல வாசிக்கும் போது, நம்ம சங்கீதத்துல நீங்க வாசிக்கும் போது 97 அதுல நீங்க 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சொல்றார், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ உனக்கு முன்பாக அக்கினி புறப்பட்டு போகின்றார். நம்மளுக்கு முன்பாக தேவனுடைய அக்கினி புறப்பட்டு போகிறதா இருக்கிறது. உனக்கு முன்பாக தேவனுடைய அக்கினி போகும்போது எல்லா சத்துருடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போடுவார். எல்லாம் உனக்கு சூழ்ந்திருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் ஒன்றுமில்லாம மாற்றக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளுக்காக கண்டிப்பாக நமக்கு சூழ்ந்திருக்கிற நம்முடைய எல்லா சத்துருவுகளை அதம் பண்ணி போடுகிறவரா இருக்கிறார். அந்த சத்துருடைய கிரிகள் எல்லாம் அதம் பண்ணி அவர் போடுகிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நினைத்து பாருங்க, தாவீதோட வாழ்க்கையில அவருக்கு பெரிய பெரிய வெற்றிகளை கொடுத்த தேவன் இன்னைக்கு நம்மளோடு கூட இன்ன வரைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். அவர் உயர்த்தின தேவன் இன்னைக்கு அவருக்கு வெற்றி கொடுத்த தேவன் இன்னைக்கு நம்மளுக்கும் வெற்றி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எதுக்கும் இந்த உலகத்துல பயந்து நடக்காதபடிக்கு கர்த்தருக்கு ஒருவருக்கே நம்ம பயந்து அவருடைய வழிகளில் போகும்போது ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் இயேசு ராஜா நம்மளுக்கு வர பண்ணுகிறவரா இருக்கிறார். நினைச்சு பாருங்க, அங்க இருக்கிற ஒருவேளை தாவீதோட வாழ்க்கையில நீங்க நினைச்சு பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற ஆட்களை எடுத்துன்னு போய் அந்த பிலிஸ்தர்களை முறியடிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர்களால முறியடிக்க முடிஞ்சிருக்காது. ஒருவேளை இவர்கள் வெக்கப்பட்டு தான் அந்த இடத்துல வந்திருக்க முடியும். ஆனா எப்போது அவர் தேவ சமூகத்துல போய் அரணான பட்டணத்துக்குள்ள போய் உக்காந்து அவர்கிட்ட எப்போது அந்த பலனை பெற்றுக்கொண்டு, எப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் செய்யறேன், நான் உனக்காக யுத்தம் செய்யறேன்னு சொல்றாரு. அந்த இடத்துல நீங்க கிளியரா வசனத்தை வாசிக்கும் போது தாவீதுக்கு ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, நான் உனக்காக என்ன பண்ணுகிறேன், உனக்காக நான் பிலிஸ்தர்களை முறியடித்து இருக்கிறேன், நீ எழுந்து போ தாவீது, நான் உன்னோடு கூட போவேன். அப்ப எவ்வளவு ஒரு நல்ல தேவன் இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஐயோ இந்த சத்து எப்படி மேற்கொள்ளணும்னு நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். ஒரு பெரிய வெற்றியை உனக்கு வர பண்ணுகிறவரா இருக்கிறார். ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு வர பண்ணுகிறவரா இருக்கார். பாருங்க, அதே போல இன்னைக்கு இன்னொரு மனிதனை குறித்து நம்ம ஆசிக்கும் போது, கோரேஸ் என்ற ஒரு ராஜாவாக அவர் அவர் தாயின் கருவுல வராதுக்கு முன்பாக அப்போதே தேவன் கோரேசை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தாராம். ஏசாயா 45வது அதிகாரத்துல நீங்க 1வது வசனத்தை 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது கோரேசோட கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார். அவரை முதலாவது கோரேசை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, ஆண்டவர் அவரை அபிஷேகம் பண்ணுகிறவரா இருக்கிறார். முதல் அபிஷேகம் பண்ணுகிறாரு. 2வது கோரேசருடைய கரத்தை பிடித்து தூக்குறாரு, நான் உன்னோடு கூட
வருவேன் என்று ஒரு கரத்தை, வலது கரத்தை பிடித்து தூக்கி கர்த்தர் இவரை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இன்னொன்று ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல பார்க்கும்போது போரிஸ்க்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. எல்லா வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாப்பாளர்களை உடைத்து, எல்லா மனிதர் இருக்கிற வெளியே இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் அந்த இடத்துல அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்றார். இதோ நான் உனக்கு முன்பாக போகக்கூடியவரா இருக்கிறார். உண்மையாக நீங்க நினைத்து பாருங்க, நீங்க கோரேசோட வாழ்க்கையில இருக்கிற கர்த்தர் முன்பாக போய் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தவரா இருக்கிறார். அவர் பெரிய ஒரு வெற்றியை வர பண்ணுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்குவார். இன்னைக்கு நம்மளோட வலது கரத்தை கர்த்தர் பிடிப்பார். பிடித்து அவர் தூக்கக்கூடியவரா இருக்கார். தூக்கி நம்மளை உயர்ந்த ஸ்தானத்திலையும் கண்மலை மேலையும் நிற்க வைக்கிற தேவன் நம்மள இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில என்னை குறித்து யார் புரிந்து கொண்டிருக்கிறாங்க? ஐயோ, என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? ஐயோ, என் பாடு யாருக்கு தெரியும்? ஐயோ, என் வேதனை யாருக்கு தெரியும்? யார் எனக்கு வெற்றியை தர முடியும்? யார் எனக்கு ஜெயத்தை தர முடியும் என்று ஒருவேளை நீ கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு மகளே, உன்னை நோக்கி வெற்றி வரப்போகிறது. உன்னை நோக்கி எல்லா ஜெயங்களும் உனக்கு வரப்போகிறதா இருக்கிறது. எப்போது தெரியுமா? நீ தேவனோடு கூட காத்திருக்கும் போது, தேவனோடு கூட கேட்டு அவரோட ஆலோசனைபடி கேட்டு அவரிடத்துல நீ நிற்கும் போது உனக்கு எல்லா கர்த்தர் வெற்றியை தரப்போகிறவரா. ஆண்டவர் சொல்றார், இன்னும் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவர் சத்துருவுக்கு முன்பாக நம்முடைய கைகள் நீட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அந்த 45வது வசனத்தை நீங்க முழுமையாக அந்த ஒரு வசனமா நீ வாசித்து போகும்போது கோரேசோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திறந்த காத்தர் வாசல் வச்சார். அந்த திறந்த வாசலை யாராலையும் பூட்ட முடியாது, யாராலையும் பூட்ட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் திறந்த வாசலை யாராலும் பூட்ட முடியாது. அவர் சாத்தின வாசலை யாராலும் என்ன பண்ண முடியாதான், திறக்க முடியாத அப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கார். இன்னைக்கு நினைத்து பாருங்க, உங்களுடைய குடும்பங்கள் அநேக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? அநேக சத்ருவான அநேக வாசல்களை சாத்தி வைத்திருக்கிறானா? அநேக உனக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்னைக்கு சத்ருவான் திருடி கொண்டு போகிறானா? இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில தலையெடுக்காதபடிக்கு நிறைய காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கா? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உனக்கு அநேக நல்ல வாசல்களை கர்த்தர் உனக்கு திறந்து உன்னை மகிமையான ஒரு காரியத்துக்குள்ள இயேசு உங்களை கொண்டு போகிறவரா இருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், எங்க ஆண்டவர் உண்மையாக இன்றைக்கு உனக்கு அநேக நண்பர்களையும் அநேக உங்களுக்கு வாசல்களையும் ஏசப்பா இன்னைக்கு திறந்து கொடுக்க போறாரு. எப்படி நடந்தது? இது யாருனால நடந்தது? எப்படி இந்த வெற்றி வந்தது? எல்லாம் இயேசுவால நடந்தது என்று ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில் நீங்க சொல்ல முடியும். ஏன்னா நம்மளோட தேவன் இன்னி வரைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். இன்னி வரைக்கும் உனக்காக வழக்காடி பேசுகிறவரா இருக்கார். இன்னி வரைக்கும் நம்மளுக்காக வெற்றியை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கு பிள்ளையாகும்படியாக அதிகாரத்தை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறாராம். தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறாராம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம். யாருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கோம்? இயேசுவின் நாமத்தை தரிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு யாருக்காக வாழ்றோம்? இயேசுக்காக வாழ்றோம். யாருக்காக ஓடுகிறோம்? இயேசுக்காக ஓடுகிறோம். அப்போது இயேசு நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு வெற்றியை அவர் நிச்சயமாக வர பண்ணுகிறவரா இருக்கிறார். எதை குறித்து கலங்காதீங்க, எதை குறித்து நீங்க வேதனைப்படாதீங்க. உனக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்றைக்கும் அது வீணாக போவே போவாது. உனக்கு வெற்றியை உண்மையாக தேவன் தந்தே தருவார். நினைச்சு பாருங்க, தாவீதோட வாழ்க்கையில அன்னைக்கு அவர் விட்டுட்டு வேற எங்கெங்கயோ ஓடி இருந்தா அவரால் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. அவரோட வாழ்க்கையில எங்கெங்கயோ ஓடி இருந்து எங்கெங்கயோ மனிதர்களை நாடி ஜனங்களை நாடி அவர் போயிருந்தா அவருக்கு அந்த வெற்றி கிடைத்திருக்காது. ஆனா அவர் எங்க போனார் என்றால் ஒரு அரணான பட்டணத்துக்குள்ள ஓடி போய் அந்த இடத்துல உக்காராரு. தேவனே இறங்கி தாவீதோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு உன்னோடு கூட தேவன் பேசுவார். இன்னைக்கு உண்மையா உன்னோடு கூட தேவன் பேசக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கு எப்படி ஒரு கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ, தாவீது எப்படி அவருக்கு எல்லாவற்றிலையும் ஜெயத்தை கர்த்தர் வர பண்ணாரோ, அதே ஜெயத்தையும் இன்னைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையில அவர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு வெற்றியை பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஒரு ஜெயத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு வெற்றி உனக்குள்ள வரப்போகிறதா இருக்கிறது. உண்மையாக இன்னைக்கு கர்த்தர் ஆண்டு சொல்ற, இதோ உனக்கு முன்பாக நான் புதிய காரியங்களை நான் செய்கிறேன் என்றார். இதோ உனக்கு முன்பாக நான் புதிய காரியங்களை நான் செய்கிறேன் என்றார். அன்னைக்கு பாருங்க, ஏறக்குறைய அந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது
முன்பாக அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவருக்கு முன்பாக கடந்து போனதா இருக்கிறது. எப்படி நினைச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் போஷித்தார், வேண்டிய மன்னாவை கர்த்தர் போஷித்தார், எல்லா நன்மையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, இந்த நாட்கள்ல தேவ சமூகம் நம்மளுக்கு முன்பாக போகக்கூடியதா இருக்கு. தேவ சமூகம் இன்னைக்கு போய் நம்மளுக்குள்ள அது வெற்றியும் ஜெயத்தையும் வர பண்ணுகிறதா இருக்கிறது. தேவன் நம்மளோடு கூட வருகிறவரா இருக்கிறார். ஒன்னே ஒன்று, நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதை நம்மளோட வாழ்க்கையில நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோமோ இல்லையோ, தேவனை நம்மளுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய பிரசனத்தை நமக்குள்ள வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அவருடைய மகிமைக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். அவருடைய நாமத்துக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். அவருக்கு பயந்து நம்ம போகக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி போகும்போது உண்மையாக தாவீதோட வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் அந்த வெற்றியை வர பண்ணாரோ, அதே வெற்றியை இயேசு உங்களுக்கும் அவர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவங்க உண்மையாக அந்த ஜெயத்துக்குள்ள நீங்க போறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாக இன்னைக்கு சவால் எடுங்க. இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனாயிரம் பேர் உனக்கு விரோதமாக எழுப்பி வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுக்க போறார், ஒரு ஜெயத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறார்ன்ற ஒரு நிச்சய முடிவோடு நீங்க காத்திருக்கும் போது தேவன் உனக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு வர பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மளுக்கு புதிய காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார். புதிய புதிய நன்மைகளினாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரா, கொண்டு போகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, தேவனிடத்துல சொல்லுங்க, தேவனே ஆண்டவரே எனக்கு விரோதமாக சில காரியங்கள் எழும்பியிருக்கு. ஒருவேளை உங்களோட வாழ்க்கைக்கு மாம்சத்துக்கு விரோதமாகவும் உங்களோட பாவங்கள் எது இருந்தாலும் ஆண்டவரத்தை நீங்க ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு தாவீதோட வாழ்க்கையில அவன் சிறு வயதிலே எப்படி ஆண்டவர் வெற்றியை ஆண்டவர் தாவீதுக்கு வர பண்ணாரோ, அதே போல அந்த வெற்றியை உங்களுக்குள்ள வர பண்ணுகிறவரா இருக்கார். எப்படி கர்த்தர் கோரேசை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு நன்மையான ஏவுலக்குள்ள கர்த்தர் கொண்டு போனாரோ, அவருக்கு திறந்த வாசல்களை வைத்தாரோ, அவருடைய வலது கரத்தை கர்த்தர் பிடித்து தூக்கினாரோ, அதே போல உங்களையும் ஆசீர்வதித்து உங்களை அவர் நடத்துகிறவரா இருக்கிறார். உண்மையாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய ஜெயம் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு ஜெயம் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக இதை நீங்க கேட்கிறவங்களோட குடும்பங்களுக்குள்ள கேட்கிறவங்க உங்களோட வாழ்க்கைக்குள்ள தாவீதுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு வெற்றியை கர்த்தர் வர பண்ணாரோ, அதே போல உங்களோட வாழ்க்கையிலும் தேவன் வெற்றியை வர பண்ணுவார். நீ தேவனே சார்ந்திருக்கும் போது, நீ தேவனே பிடித்து கொண்டிருக்கும் போது தேவன் உனக்கு வெற்றியை கொடுத்தே கொடுப்பார். அவர் உனக்கு நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு ஒரு முடிவு கர்த்தர் வர பண்ணுவார். எதுக்கும் நீங்க கலங்காதீங்க, எதுக்கும் வேதனைப்படாதீங்க. ஆண்டவர் உதவி செய்வார். அதில் நீங்க இன்னும் தெளிவா நீங்க அந்த வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது எப்படியாப்பட்ட ஒரு வெற்றியை கர்த்தர் வர பண்ணார். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்காக யார் செய்கிறார் என்றால் இயேசு யுத்தம் செய்கிறார். யார் நம்மளோடு கூட இருக்கிறார்னா கர்த்தருடைய நாமம் நம்ம கூட இருக்கு. யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசப்பா நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய பட்சம் நமக்குள்ள இருக்கு, அவருடைய கிருபை நமக்குள்ள இருக்கு, தேவ பிரசனம் நமக்குள்ள இருக்கு, தேவ மகிமை இருக்கிறது. அவர் நம்மளை நான் சொல்றார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளை ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். எப்போதும் நம்மளை ஆசுவாத்துக்குள்ள அவர் கடந்து போகிறவரா. இன்னைக்கு அப்பாவுடைய கரத்தை இன்னைக்கு அப்பாவுடைய கரம் நம்மளை பிடித்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நம்ம தேவனை நன்றி சொல்லணும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம சொல்றோம், இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வேதனை வந்துச்சுன்னா, இன்னைக்கு ஒரு துக்கம் வந்துச்சுன்னா, ஆண்டவர் நம்மளை கை விட்டுட்டாரே, ஐயோ நம்மளை கை விட்டுட்டாரே, இதுல இருந்து எனக்கு வெற்றியே வரலையே, ஐயோ இதுல இருந்து ஜெயமே வரலையே, ஆண்டவர் கை விட்டுட்டாரான்னு. ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் சொல்றாரு, உன்னோட வலது கரத்தை பிடிச்சு நான் உன்னை தூக்குவேன் என்றார் ஆண்டவர். அவர் நம்மளோட வலது கரத்தை பிடிச்சு இருக்கு. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மளோட உள்ளங்கையினால அவர் வரைந்து வைத்திருக்கிறார். நம்மளோட உள்ளங்கையால நம்மள இயேசப்பா நம்மளை வைத்தவரா இருக்கார். நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல நம்ம கைவிட்டோம் என்று சொன்னா தேவனுக்கு முன்பாக நம்ம பொய் சொல்லுகிறா இருக்கும். நீங்க எபிரேயர்ல வசனத்துல 13வது அதிகாரத்து 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அந்த வசனம் நம்மளுக்கு போதிக்கிறதா இருக்கு.
வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம இன்னைக்கு மனிதர்கள் நம்மளை கைவிட்டு போகலாம், சொந்த பந்தங்கள் நம்மளை கைவிட்டு போகலாம். ஆனா தேவன் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் நம்மளை அவர் கைவிடாத தேவன். அவர் எப்போதும் அவர் நம்மள வலது பரசத்தினால நம்மளை பிடித்து வைத்ததுனால தான் இன்று வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு ஜெயத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறவரா இருக்கோம், வெற்றிக்குள்ள கடந்து போகிறவரா இருக்கிறோம். ஒருவேளை நினைச்சு பாருங்க, இன்னைக்கு உன் வாழ்க்கையில வெற்றி ஆண்டவர் கொடுக்கலனா, உன் வாழ்க்கையில ஜெயம் வரலனா, உன் வாழ்க்கை எங்க போய் முடிந்திருக்கும்? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா அன்னைக்கு அன்னைக்கு வெறும் ஒரு நாள் மட்டும் வெற்றி இல்லை ஆண்டவர் கொடுக்கல. எல்லா நாளும் வெற்றியும், எல்லா நாளும் ஜெயமும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரா? வந்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இந்த உலகத்துல வருகிற எல்லா நிந்தைகளை ஜெயித்து கொண்டே வருகிறோம். வருகிற எல்லா சத்துருக்களை ஜெயித்து கொண்டே வருகிறோம். வருகிற போராட்டங்களை ஜெயித்து கொண்டே வரோம். இன்னைக்கு நம்ம கையில ஜெயம் இல்லைன்னா, இன்னைக்கு ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில இல்லைன்னா, நீ ஒன்றுலயும் உன்னால ஜெயிக்க முடியாது. ஒன்றுலயும் நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம ஜெயம் இல்லாம எங்கேயோ போய் நம்ம விழுந்திருப்போம். ஏதோ ஒரு குழிக்குள்ள நம்ம விழுந்திருப்போம். ஒரு ஏதோ ஒரு இதுக்குள்ள நம்ம போயிருப்போம். ஆனா தேவன் நம்மளுக்கு வெற்றிய கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஜெயத்தை நம்மளுக்கு வர பண்ணுகிறார். இதை உண்மையா விசுவாசிக்கவங்க, இன்னைக்கு விசுவாசிக்கிற குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு வாஸ்தபடியாக கேட்ட இந்த வார்த்தையின்படியாக இந்த யூடியூப் மூலியமாக நீங்க பார்க்குற இந்த கேட்கிற வார்த்தை நிமித்தம் உண்மையாக ஆண்டவர் இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள ஜெயம் வர பண்ணுகிறார். ஒரு நாள்ல எல்லா நாளும் உனக்கு ஜெயத்தை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கார். நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி வசனத்துக்காக நம்ம வைத்து நம்ம ஜெபிக்கலாம். கேட்கிற எல்லா குடும்பங்களையும் இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்காங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் தேவன் எங்களோடு கூடப்பா நீங்க பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே 2 சாமுவேல்ல 5வது அதிகாரம் 17வது வசனம் 24வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசித்தோம் கர்த்தாவே. அந்த வசனத்துல சொன்னபடியாக தாவீது ஆண்டவரே ராஜாவாக நியமிக்கப்படும் போது, அப்பா அவருக்கு விரோதமாக ஜனங்கள் விரோதமாக எழும்பி வரும்போது அவர் ஒரு அரணான பட்டணத்துக்குள்ள ஓடி போனார் ஆண்டவரே. ஓடி போய் அதோடு விட்டு விடலப்பா. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஏசையா நீர் ஆண்டவரே, நீ எழுந்து போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், பிலிஸ்டரை நான் முறியடிப்பேன் என்று சொன்னபடியாக அந்த பிலிஸ்டர்கள்லாம் முறியடித்து ஒரு பெரிய வெற்றியை ஏசப்பா அவர்களுக்கு நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. தேவனே, உம்முடைய கருத்துல ஒப்புடுகிறேன். இன்னைக்கு எத்தனை பேரு ஆண்டவரே வெற்றி இல்லாம, ஐயோ நான் தோல்விக்குள்ள போறேனே, என்னால முடியல, எழுந்துக்க முடியல, என்னால ஆகலன்று ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே இன்னைக்கு தவித்து கொண்டு இந்த நிமிடத்துலப்பா அவர்களுக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் வர பண்ணுங்க ஆண்டவரே. அப்படி எந்த விஷயத்துல ஆகட்டும், பண விஷயத்திலே ஆகட்டும், குடும்ப விஷயத்திலே ஆகட்டும், இல்ல அவங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற விஷயத்திலே ஆகட்டும், ஆண்டவரோட படிப்புக்காக, வேலைக்கு, எந்த விஷயமாகட்டும், இன்னைக்கு ஏசப்பா நாமத்துல இருந்து அவர்களுக்கு வெற்றி வரும்படியா நான் ஜெபிக்கிறையா, வெற்றி வரும்படியா நான் ஜெபிக்கிறையா. ஏசப்பா, இது வரைக்கும் நீர் எங்களோடு கூட பேசினீரே, இயேசுவின் நாமத்துலப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல